ஓம் ஆதித்யாயச சோமாய மங்களாய புதாட்ச குரு சுக்கிர சனி அம்ச ராகுவே கேதுவே நமக. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி, பாரம்பரிய ஜோதிடர் மற்றும் திருமண பொருத்த நிபுணர். நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கொடுத்து ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ரெகுலர் பதிவுகள் உடனடியாக உங்கள் கவனத்திற்கு வரும். நம்ம சேனலில் தொடர்ந்து நிறைய கோச்சார பலன்கள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதன் வரிசையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னத்திற்கு சுக்கிர பகவான் நீசம் அடைஞ்சு கேதுவோடைய இணையக்கூடிய பலன்கள், என்ன மாதிரி விதமான பலன்களை எதிர்வரக்கூடிய இந்த ஒரு மாத காலங்கள் சந்திக்க போறீங்க. உங்களோட ராசிக்கு 6ஆம் பாவகத்துல பாத்தீங்கன்னா சுக்கிரன் நீசம் அடைஞ்சு கேதுவோட இணைஞ்சிருக்கு. இது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னத்தை பொறுத்தவரையும் முதல் தரம், அதாவது பணத்துக்கான காரக கிரகமாக சுக்கிர பகவான் அதே போல 7ஆம் இடம் குடும்பஸ்தானத்தையும் பொறுப்பையும் அவர் தான் ஏத்துக்கிறாரு. இன்னைக்கு அவர் 6ஆம் பாவகத்துல நீசம் அடைஞ்சு கேதுவோட இணைஞ்சிருக்காரு. முதல்ல மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னம். காலபுருஷனுக்கு முதல் வீடு. இங்க செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெறக்கூடிய வீடு. சனீஸ்வர பகவான் நீசம் அடைஞ்சு சூரிய பகவான் உச்சமடையக்கூடிய வீடு. ரெண்டு பக்கம் ரெண்டு சுபகிரகங்கள் வீடான மீனத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான், இந்த பக்கத்துல ரிஷபத்துல சுக்கிர பகவான். அந்த மாதிரி ரெண்டு பக்கமும் சமமான ஒரு யோகமான ஒரு ராசிக்கு நடுவுல இருக்கக்கூடிய ராசி மேஷ ராசி. காலபுருஷனுக்கே முதல் பாவகமா வர்றதுனால, இந்த செவ்வாயோடைய பலம் பெற்ற வீடா இருப்பதனால எங்கும் முதல் எதிலும் முதல் ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னா ஃபோர்ஸா படபடப்பா செய்யக்கூடிய கிரகம் செவ்வாய். அப்ப மேஷராசியில பிறந்தவங்க எல்லாருமே தன்மானம் அதிகமா பார்க்கக்கூடிய நபர்கள். எந்த ஒரு விஷயத்தையுமே யார்கிட்டயுமே அடிபணிஞ்சு தவறுக்கு ஒருபோதும் துணை போவாங்களான்னு கேட்டீங்கன்னா போகவே மாட்டாங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே நேர்மறையாக அணுகக்கூடிய மனப்பான்மை அதிகம். முன்ன விட்டு பின்ன ஒண்ணு பேசுறது, அல்லது மூன்றாவது நபர்கள்கிட்ட எப்போ ஏதாவது பேசுறது, அந்த மாதிரி பணம் இருக்குன்னு ஒருத்தர்கிட்ட ஒரு மாதிரி நடந்துக்கிறது, பணம் இல்லாம அந்த மாதிரி ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னா பண்றது, இந்த மாதிரி எதுவுமே மேஷத்துக்கிட்ட பொறுத்த வரையுமே செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் பாத்தீங்கன்னா தன்னுடைய தகுதியிலிருந்து கீழே வரவே மாட்டாங்க. தன்னுடைய தகுதியில் அதை எவ்வளவு நல்லவங்களா இருந்தாலும் சரி, எவ்வளவு கெட்டவங்களா இருந்தாலும் சரி, வசதியான நபர்களாக இருந்தாலும் சரி, இல்லாட்டியும் சரி, நான் இதுதான், நான் இப்படிதான் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கக்கூடிய நபர்கள் மேஷராசி மற்றும் மேஷ லக்னம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களை தொடர்ந்து கிரகங்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மன சுமைகளை அதிகப்படியாக கொடுக்குறாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கேது 6ஆம் பாவகத்துல, இதுக்கு முன்னாடி குரு ராகு கிரக சேர்க்கை. உங்களை காப்பாற்ற வேண்டிய பாக்கியாதிபதி ராசியிலே அமர்ந்தாரு. கைக்கு எட்டுறது வாய்க்கு எட்டல அப்படின்னு சொல்ற அளவுக்கு நிறைய பண பிரச்சனைகளை கொடுத்திருக்காரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக குரு ராகு கிரக சேர்க்கைகள் மேஷத்துல இருந்த நபர்கள் அனைவருக்குமே ஏங்க நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டீங்க, நீங்க அமைதியா இருந்து இந்த விஷயம் நடந்திருக்குமே அப்படிங்கிற மாதிரி சொல்லியும் சொல்லாமல் பழி போடும் விதமாக உங்களை செயல்பட்டிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக செயல்பட்டிருக்காங்க. நீங்க தாங்க இந்த மாதிரி ஆயிடுச்சு, நீங்க வரலைன்னா எங்களுக்கு இந்த பிரச்சனைகளே வராது. அதாவது நம்ம பிரச்சனைகளுக்கும் நமக்கும் துளியுமே சம்பந்தம் இருக்காது. நம்ம வலுக்கட்டாயமா நல்லது பண்ண போய் நமக்கு நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்திருக்கு. அந்த பிரச்சனை பாத்தீங்கன்னா நல்லதுதான் செய்ய போனேன், அவங்க கஷ்டப்படுறாங்க, ஏதோ ஒரு விஷயத்துக்காக நல்லது பண்ண போனேன், துளியுமே என் மேல சம்பந்தம் இல்லாம எனக்கு நிறைய கெடுதல் பேர் வந்துருச்சு. இன்னைக்கு அந்த கெடுதல் பேர்னால நான் தனிச்சு நிக்கிறேன். அந்த மாதிரி மேஷத்தை பொறுத்தவரை இப்ப தனிச்சு இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா உறவு, சொந்தம், பாசம் இதெல்லாமே பாத்தீங்கன்னா இதுல இருந்து மீண்டு வெளியே இப்ப நிக்கிறீங்க. நிறைய நேரங்கள் பாத்தீங்கன்னா உறவை நினைச்சு நம்ம இப்படி பண்ணிட்டோமே, இப்படி எல்லாம் இவங்க பேசிட்டாங்களே, நம்ம நல்லதுதான் பண்ணணும், ஏன் இப்படி இவங்க நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மனக்குழப்பங்களும் கவலைகளும் மேஷத்துக்கு இப்ப அதிகமாவே போயிட்டு இருக்கு. இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்துல குரு செவ்வாயோட நிக்கிறதுனால நம்ம மற்றவங்களை பார்த்து மற்றவங்களோட நலனை பார்த்தே நம்ம இப்படி வீணா போயிட்டோமே, நம்ம சம்பாத்தியம் பண்ணாம போயிட்டோமே, இனி வரக்கூடிய காலங்கள் சம்பாத்தியம் பண்ணணுமே அப்படிங்கிற எண்ணங்கள் ஆசைகள் அதிகமா ஓடிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓடிட்டு இருக்கு. என்ன பண்ணாலுமே எனக்கு பாத்தீங்கன்னா அன்னைக்கு சக்சஸ் நடந்தது, இன்னைக்கு சக்சஸ் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மன சுமைகளோடையும் கவலைகளோட தான் பயணிச்சுட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக பயணிச்சுட்டு இருக்கீங்க. முழுக்க முழுக்க உங்களுடைய புத்தி, அதாவது மேஷத்தை பொறுத்தவரையும் தைரியம், அந்த தைரியம் இப்ப இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லவே இல்லை. எந்த ஒரு விஷயத்த யோசிக்க மாட்டாம யாரை பத்தியும் டோன்ட் கேர் அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்கள் நீங்க. இன்னைக்கு எல்லாரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னு வருத்தப்படுற அளவுக்கு ஒரு பிரச்சனைகள் நடந்துருச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நடந்திருக்கு.
யாரு வேணும்னு ஓடுனீங்களோ, யாருக்காக பாடுபட்டீங்களோ, அவங்க எல்லாருமே உங்கள உதாசீனப்படுத்தியிருப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக படுத்தியிருப்பாங்க. அந்த உதாசீனப்படுத்தினது மட்டும் இல்லாம, சுற்றி இருக்கக்கூடிய நபர்களால உங்களுக்கு அவமானத்தையும் அதிகம் அள்ளி தெளிச்சிருப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தெளிச்சிருப்பாங்க. நம்ம இத்தன நாளா வந்து பார்த்தீங்கன்னா, மேஷம் எதுக்குமே கலங்காது. ஆனா இன்னைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு விஷயத்த நெனச்சு டெய்லி வருத்தப்பட்டு, மனபாரங்கள், சுமைகள் அதிகமா இருந்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருந்திருக்கு. இது எல்லாமே நீங்க கடந்து வந்த பாதைகள். இன்னைக்கு சுக்கிரன் நீசம் அடையறதுனால, கேதுவோட இணையறதுனால, இது என்ன விதமான பாதிப்ப உங்களுக்கு குடுக்க போது, பலன்கள குடுக்க போது? முதல்ல வந்து பாத்தீங்கன்னா, 2ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல வந்து இருக்கிறது ஒரு நல்லதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லது. நான் என்னுடைய வருமானத்திற்காக ஒரு தொழிலை ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். இந்த தொழிலை கடனின் பேர்ல செய்யலான்னு இருக்கேன். மனைவி பேர்ல தொழில வந்து பாத்தீங்கன்னா தொடங்கலான்ட்டு இருக்கேன். என்னோடது தான் வந்து வீக் ஆயிடுச்சு. சம்பாரிக்கிற நேரம் வந்து பாத்தீங்கன்னா, உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்துல குரு பகவான், சனீஸ்வர பகவான பார்க்கலினாலும் அல்லது சனி பகவான், குரு பகவான பார்க்கலினாலுமே, சந்திரன், சனி தொடர்பு இல்லைனாலுமே நம்ம வந்து நமக்கு ஒரு வாய்ப்பு வரும்போது நமக்கு கதவ தட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தட்டாம நம்ம தூங்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல நமக்கு டக்குன்னு வாய்ப்பு வந்துட்டு போயிரும். அது மாரி பல விதமான தவறவிட்ட வாய்ப்புகள் எல்லாமே இன்னைக்கு உங்களை வந்து பாத்தீங்கன்னா, தொழில் இல்லாம 0 ஆக்கியிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்கியிருக்கு. என்னுடைய மனைவி பேர்ல நான் தொழில் தொடங்கலான்ட்டு இருக்கேன். என்னுடைய மனைவி ஆல்ரெடி ஒரு நல்ல தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பேர்ல நான் பண்றதுனால, வாழ்க்கையில ஜெயிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துல வந்து இப்ப தான் தொடர்ந்து ஓடிட்டு இருக்கோம். அந்த மாரி கேட்கக்கூடிய நபர்களுக்கு மனைவி சார்ந்த விஷயத்துல நீங்க தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நீங்க முயற்சி பண்ணாலுமே, இல்ல மனைவி பெயர்ல கடன் வாங்கி 2 பேரும் சேர்ந்து ஒரு தொழிலை பண்ண வைக்க ஆரம்பிக்கிறோம். இந்த நேரம் சக்சஸ்ஃபுல் குடுக்குமா? மனைவினால எனக்கு கடன்கள் கிடைக்குமா? அப்படி சொல்லக்கூடிய நபர்கள், அப்படி கேட்கக்கூடிய நபர்களுக்கு நிச்சயமா இந்த கோச்சாரம் பெரிய சப்போர்ட்டிவா இருக்குமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக இருக்கும். அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வாழ்க்கையில மனைவி வேலைக்கு போகக்கூடாதுங்கிற ரொம்ப குறிக்கோளா இருந்தேன். என்னுடைய அப்பா, அம்மாக்கு தேவையானது எல்லாமே நான் பண்ணிட்டு இருந்தேன். பொருளாதாரத்துல தேவையான உதவிகள் செஞ்சுட்டு இருந்தேன். அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, வெளிய வேலைக்கு அனுப்ப முடியாம எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து நான் அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி நானே பண்ணி என்னுடைய ஃபேமிலிய செட்டில் பண்ணி வச்சிருந்தேன். ஆனா இன்னைக்கு என்னுடைய அப்பா, அம்மாவவே நான் அனுப்பக்கூடாதுன்ட்டு இருந்தேன். ஆனா என்னுடைய மனைவிக்கு இன்னைக்கு வேலைக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட்டுருச்சு. அவங்க வேலைக்கு போய் சம்பாத்தியம் பண்ணி குடும்பத்த நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்துருச்சு. இதிலிருந்து நாங்க மீண்டு வருவோமா? அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்குமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக சுக்கிர பகவான் நீசம் அடைஞ்சாலுமே, உங்களோட ராசிக்கு 6ஆம் பாவத்துல இருக்கிறனால, மனைவி சார்ந்த வருமானங்கள், மனைவி வேலைக்கு போகக்கூடிய நேரம் வந்துருச்சா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, வந்துருச்சு. அதனால நீங்க தொழில் சார்ந்து, வேலை சார்ந்து எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுமே வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி குடுக்குமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக ஏற்படுத்தி குடுக்கும். 2ஆம் அதிபதி 6ஆம் இடத்துக்கு போறதுனால, நீங்க கேட்கக்கூடிய கடன்கள் அதிகபட்சமா அதாவது இத்தன நாளா வந்து பார்த்தீங்கன்னா, கடன் கேட்கிற பக்கம் குடுக்க முடியாது, வாங்குனாலும் கட்ட முடியாது. இனி வரக்கூடிய காலங்கள் 2ஆம் அதிபதி 6ஆம் இடத்துக்கு போய் நீசமாகறதுனால, தேவைக்கு ஏற்ப கடன்கள் கிடைக்குமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக கடன்கள் கிடைக்கும். ஆனா, அந்த கடன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய அளவுக்கு ஒரு வட்டியை ஏற்படுத்தி குடுத்துரும். ஸோ, ஒவ்வொரு சமயமும் கடன் வாங்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணுமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை. அதேபோல சுக்கிரன் நீசமடைஞ்சிருக்கிறதுனால, குடும்பத்துல நெறைய பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் வருது. நீ பெருசா, நான் பெருசா அப்படிங்கிற பிரச்சனைகள்லாம் போயிட்டுருக்கு. அப்படி இல்லைனாலுமே எங்களுடைய குடும்பத்தில எங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் இல்ல. 3வது நபர்களுடைய தலையீட்டால எங்களுக்கு நெறைய தொந்தரவுகள் குடுக்குது அப்படிங்கிற மாதிரி நெறைய விஷயங்கள் நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக நடந்திருக்கு. கணவன், மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது துளியுமே இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல. மேஷத்த பொறுத்தவரையும் நீ பெருசா, நான் பெருசா பாருங்க தொடர்ந்து சுக்கிர பகவான் பலம் பெற்று செவ்வ பகவான் நீசமடைகிறாரு. அதுக்கப்புறம் அப்படியே வந்து சனியோட இணைஞ்சாரு, இப்ப செவ்வாயோட இணைஞ்சாரு, இன்னைக்கு குருவோட இணைஞ்சிருக்காரு. அப்ப எவ்வளவுதான் தன்னுடைய தகுதிய உயர்த்தினாலுமே ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக வந்துட்டு இருக்கு. இனி வரக்கூடிய காலங்கள் மனைவி சார்ந்த விஷயத்துல உங்களை புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை குடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக குடுக்கும். அதேபோல 2வது என்னன்னு கேட்டீங்கன்னா, திருமண உறவுல ஆல்ரெடி நான் படாத கஷ்டங்கள் பட்டுட்டேன். எனக்கு ரொம்ப கசப்பாக இருக்கு. எந்த ஒரு இடத்துலயுமே காம்ப்ரமைஸ் அப்படிங்கிறது வரமாட்டேங்குது. நான் வந்து டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த திருமண வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டாப் பண்ணலான்ட்டு இருக்கேன். இந்த மாரி சேருவோமா, சேர மாட்டோமான்னு தெரியல. அடுத்த ஸ்டெப்புக்கு போக மாட்டேங்குது. டைவர்ஸ்க்கு போகலாங்கிற முடிவுல வந்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த கோச்சாரம் அதுக்கு உண்டான ஸ்டெப்ப எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல நேரமாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல நேரமாக இருக்கும். எனக்கு முடியல என்னால அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இது டைவர்ஸ் வரை கொண்டு போகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமாக கொண்டு போகும். அதேபோல
நல்ல பலன் என்னன்னு கேட்டிங்கன்னா, உழைப்புக்கேற்ற ஊதியம். இத்தன நாளா வந்து பார்த்தீங்கன்னா, நான் வேலைக்கு போயிட்டே இருக்கேன். இருந்தாலுமே எனக்கு ஒரு வளர்ச்சி குடுக்க மாட்டேங்குது. அங்க இருக்கிற நேரங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அதிகபட்சம் நான் வேலை செய்றேன். ஏதோ ஒரு சூழ்நிலையில வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு பின்னாடி வந்தவங்கலாம் எப்படியோ முயற்சி பண்ணி வாழ்க்கையில சக்சஸ் ஆயிடுறாங்க. நான் மட்டும் தொடர்ந்து அதே இடத்துல இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த கோச்சார காலங்கள் நீங்க எதிர்பார்த்த திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சரி, வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சரி, பணப்புழக்கங்கள் அதிகரிக்கிறதுக்குமே இது ஒரு நல்ல நேரமாக உங்களுக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக இருக்கும். முழுக்க முழுக்க இது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வட்டிக்கு பணம் வாங்கும்போது மட்டுமே ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய கிரக சேர்க்கைகளா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக இருக்கு. அப்ப இந்த நேரத்துல நீங்க வாங்கக்கூடிய பணங்கள் சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களால திருப்பி கட்ட முடியாம கூட போகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா போகும். அதனால பணம் வாங்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கவனமாக இருக்கணும். இப்ப நீங்க கேட்டு வந்துட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான். கோச்சாரம் அப்படிங்கிறது 40லிருந்து 60% மட்டுமே பொருந்தும். பிறந்த கால ஜாதகத்தை நம்ம எடுத்து தசா புத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும் போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில பலன்கள் கூடவோ குறையவோ செய்யும் அப்படிங்கிறதுல ஒருபோதும் மாற்றம் இல்லைங்க. தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.